ஆரோக்கியத்துடன் சுகமாக வாழ்ந்துன்னு சொல்றாங்க. சரி, அது எல்லாரும் சொல்றது யாரும் சொல்லுவாங்க. ஒரு அப்பா சொல்லுவார் அந்த வார்த்தையை. நான் சொன்னா ஏத்துக்க மாட்டியா? சொல்லக்கூடாது. காரணம் கட்டின கணவர் மட்டும்தான் அதை சொல்லுவாரு. அவர் மனசுல ஆசை இருக்காங்க. ஓ, இப்படி வந்துட்டியா நீ? ஆசை இருக்கு. ஒரு ஆண்மகனை நீ திருமணம் செய்து கொண்டு சுகமாக ஆமா, கேட்டியா கம்முனுக்கு கை போடக்கூடாது. என்ன போல ஆண்மகன் சொல்றாரு. என்னன்னு கேட்டாரு, நான் கேட்டேன். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? அவரு சொன்னாரு பாடவத்தை சொல்லி அவன் அச்சானா கும்பிடுறான். அப்புறமேட்டு அவர் என்ன சொல்றாரு? என்ன போல ஆண்மகனை திருமணம் செஞ்சு நீ மாங்கல்ய மஞ்சள் குங்குமத்தோட அடி சீக்கிரம் கும்பிடுறி. அவரை போல ஆண்மகனை நான் மட்டும்தான்மா. என்ன தெரியுமா செய்யணும்? தூக்கிட்டு போகணும். எங்க நம்ம அரண்மனை போலாமா? ஐயா வாரும் ஐயா மாமோலியே உனக்கு ஒண்ணு நல்ல உணவு கொண்டுதான் பேச வேண்டும். அந்த சிவபெருமான் எழுத்து கிடையாது. சாமி படம் எங்க பாருங்க. தரம்புரியா சாமி தான் என்ன கேட்குறீங்க. ஏன்னா அவங்க பட்டு பாடுறது எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பேச்சு பேசுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. கொலன்னு கோமாரி
ஏற்கனவே 2 மனைவிகள். இல்லைனாலும் சொல்லி பாருங்க சாமி. ஆக அச்சுதர லட்சுமி போல நம்ம அன்புடனே வாழ்ந்துட்டோம். ஆண்டவரை போல உன்னை காத்து வர வைப்பாரு ஆதிமாயே. அவரை போல நம்ம அன்புடன் வாழ்ந்துப்போம். ஆச்சரி போல. ஏன் நான் பெரியண்ணா? அவருக்கு 8 மனைவி 8 பொண்டாட்டில நீ 9வது மனைவி போறியா? அவருக்கு எட்டியவா? அவருக்கு 8. ஓ, அதனால வேணான்றாரு. அப்படி இல்லைன்னா சொல்லி பாரு சாமி. அந்த வள்ளியை போல சாமி நம்ம வன்மை உடனே வாழ்ந்துருப்போம். அவருக்கு 2 பொண்டாட்டியா? வரவர் குலத்துல 1, தேவலோகத்துல 1 இல்லையா?